ஒரு மனிதன் இஸ்லாமுக்கு எதிராக போராடியவர், முஸ்லிம்களை தோற்கடித்தவர். ஆனா பின்னாடி அவரே இஸ்லாமின் மிகப்பெரிய போர் வீரனானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுத்தார், சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள். அந்த மகத்தான சஹாபி தான் கலித் இப்னு அல் வாலித் ரலியல்லாஹு அன்ஹு. இன்று இந்த வீடியோவில் அவருடைய முழு வாழ்க்கை கதையை பார்ப்போம். பிறப்பு மற்றும் சிறுவயது. கலித் இப்னு வலீத் மக்காவில் பிறந்தார். அவர் குரைஷ் குலத்தில் இருந்தவர். அவருடைய தந்தை அல் வலீத் இப்னு முகீரா மக்காவில் மிகவும் பெரிய செல்வந்தரும் தலைவரும். அந்த காலத்தில் அரபு சமூகத்தில் போர் திறன் மிகவும் முக்கியம். அதனால் சிறு வயதிலேயே கலித் குதிரை சவாரி, வாள் சண்டை, போர் தந்திரம் இவைகளையெல்லாம் கற்றார். அவர் வளர வளர மக்காவில் உள்ளவர்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தார்கள், இந்த மனிதன் ஒரு நாள் பெரிய போர் தலைவர் ஆகப் போகிறார். இஸ்லாமுக்கு எதிரான காலம் இஸ்லாம் ஆரம்பமான போது பல குரைஷ் தலைவர்கள் போலவே கலித் இப்னு வலீதும் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தார். அந்த நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இஸ்லாமை பரப்பிக் கொண்டிருந்தார். முஸ்லிம்கள் மீது துன்புறுத்தல்கள் அதிகமாக இருந்தது. கலித் இப்னு வலீது நேரடியாக துன்புறுத்தவில்லை என்றாலும் அவர் குரைஷ் படையில் முக்கியமான போர் வீரன். உஹுத் போரில் நடந்தது. உஹுத் போரில் கலித் இப்னு வலீது மிக முக்கியமான பங்கு வைத்தார். முதலில் முஸ்லிம்கள் வெற்றி பெற ஆரம்பித்தார்கள். ஆனா ஒரு தவறு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வில்லாளர்களை ஒரு மலை மேல் நிறுத்தி, நீங்கள் எங்கும் போகக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனா சிலர் போர் முடிந்து விட்டது என்று நினைத்து அந்த இடத்தை விட்டு இறங்கிவிட்டார்கள். அந்த நேரத்தில் கலித் இப்னு வலீதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி குதிரைப்படையுடன் பின்புறம் இருந்து தாக்கினார். அதனால் போர் திடீரென்று முஸ்லிம்களுக்கு கடினமாகிவிட்டது. இந்த சம்பவம் இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமானது. உண்மையை தேடிய மனம் காலம் செல்ல செல்ல கலித் இப்னு வலீதும் சிந்திக்க ஆரம்பித்தார். இந்த இஸ்லாம் இவ்வளவு பரவுகிறது ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது உண்மையா? அவர் மனதில் சந்தேகம் உருவானது. அவர் நினைத்தார், நான் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். இஸ்லாமை ஏற்றது. ஒரு நாள் கலித் இப்னு வலீத் மக்காவை விட்டு மதீனாவுக்கு பயணம் செய்தார். அங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்தித்தார். கலித் இப்னு வலீது சொன்னார், நான் இஸ்லாமை ஏற்க விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் மகிழ்ந்தார்கள். அவர் சொன்னார்கள், கலித் போன்ற புத்திசாலி மனிதன் இஸ்லாமின் உண்மையை கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது. அந்த நாளில் கலித் இப்னு வலீத் முஸ்லிமானார். மூதா போரில் நடந்த அதிசயம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான போர். முஸ்லிம் படை 3000 பேர், ரோமன் படை ஆயிரக்கணக்கானவர்கள். இந்த போரில் 3 தலைவர்கள் தொடர்ந்து ஷஹீதாகி விட்டார்கள். சைத் இப்னு ஹாரிதா, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா. அந்த நேரத்தில் படை தலைவர் இல்லாமல் இருந்தது. அப்போது கலித் இப்னு வலீது பொறுப்பை எடுத்தார். அவர் அற்புதமான தந்திரத்தால் முஸ்லிம் படையை பாதுகாப்பாக திரும்ப கொண்டு வந்தார். அந்த போரில் அவருடைய கையில் பல வாள்கள் உடைந்தது. பின்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு பெயர் கொடுத்தார்கள், சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள். யர்மூக் போர். பின்னர் கலித் இப்னு வலீது பல பெரிய போர்களில் பங்கேற்றார். அதில் மிகவும் புகழ்பெற்றது யர்மூக் போர். ரோமன் படை மிகவும் பெரியது. ஆனா கலித் இப்னு வலீதும போர் தந்திரம் முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த வெற்றி இஸ்லாமிய வரலாற்றை மாற்றிய ஒன்று. பதவி நீக்கம். பின்னர் கலீஃபா உமர் இப்னு அல் கத்தப் ஒரு முடிவு எடுத்தார். கலித் இப்னு வலீது படைத்தலைவராக இருந்து நீக்கினார். ஏன் தெரியுமா? மக்கள் கலித் இருப்பதால் தான் வெற்றி வருகிறது என்று நினைக்க கூடாது. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வெற்றி அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகிறது. இந்த செய்தியை கேட்ட பிறகு கலித் இப்னு வலீத் கோபப்படவில்லை. அவர் சொன்னார், நான் பதவிக்காக போராடவில்லை, அல்லாஹ்வுக்காக தான் போராடுகிறேன். அவர் சாதாரண வீரராகவே போரில் தொடர்ந்து பங்கேற்றார். இதுதான் உண்மையான பணிவு. அவரின் இறப்பு. கலித் இப்னு வலீது பல போர்களில் போராடினார். அவருடைய உடலில் காயங்கள் இல்லாத இடமே இல்லை. ஆனா அவர் போரில் ஷஹீதாகவில்லை. அவர் படுக்கையில் இறந்தார். அவர் இறப்பதற்கு முன் சொன்ன வார்த்தை, என் உடலில் வாள் காயமில்லாத இடமே இல்லை. ஆனா நான் போரில் இறக்கவில்லை. நமக்கு கிடைக்கும் பாடம். கலித் இப்னு வலீது அவர் வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. 1. உண்மையை தேட வேண்டும். 2. தவறு செய்தால் திருந்த வேண்டும். 3. அல்லாஹ்வுக்காக பணிவுடன் இருக்க வேண்டும். அவர் இஸ்லாமின் மிகப்பெரிய போர் வீரர்களில் ஒருவர். இந்த மாதிரி இஸ்லாமிக் ஹிஸ்டரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நல்ல இஸ்லாமிக் வீடியோஸ்க்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.